நம்ம தோப்புல வந்து பப்பாளி காய் பிடுங்கணும். பழம் பிடுங்கும்போது ஒரு காய் கீழே விழுந்துருச்சு. அது வந்து ரெண்டாக தெரிச்சிருச்சு. அதை நான் இலையில சுற்றி கயிறு வச்சு கட்டிட்டு வந்தேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து கூட்டு மாதிரி வைக்க வேண்டியதான். பப்பாளி காயும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு வச்சா நல்லாயிருக்கும். இங்கே ரெண்டாக வெடிச்சு போச்சு. இப்போ நம்ம வந்து சீவி வச்சுக்கிடுவோம். நல்லா இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். சரி, சின்ன பிஞ்சாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கீழே போட்டுடலாம். இது அழகான காய். இவ்வளோ பெரிய காயை எங்கே கீழே போட? இதே 2 கிலோட்ட இருக்கும் போல இருக்கு. ரொம்ப பெரிய காய். அதான் ஓரளவுக்கு பிஞ்சியாக தான் இருக்குது, ரொம்ப முத்தலை. இருந்தாலும் பாசிப்பருப்பு போட்டு நம்ம கூட்டு வைப்போம், நல்லாயிருக்கும். முதல்ல நல்லா தொலியை சீவி நம்ம எடுத்துக்கிறோம். தொலியை சீவிட்டு நல்லா ஏற்கனவே நான் கழுவிட்டேன். கீழே உளுந்து உடஞ்சதுனால நல்லா கழுவிட்டேன். இப்போ நம்ம தொலியை சீவிட்டு அப்புறம் ஒரு கழுவிக்கிட்டு தான் நல்லா வெட்டணும். புதுசாக நம்ம கூட்டு வைக்கிறதுனால நல்லா ஓரளவு இந்த அளவுக்கு இப்படி பொடிசு வெட்டிக்கிற வேண்டியதான். நம்ம வச்சுருக்கோம், அதில் வந்து வெட்டி போட்டுக்கிறோம். ரொம்ப பெருசாக வெட்டக்கூடாது. ஓரளவு நம்ம வந்து பருப்பில் போட்டு வேகத்தானே வைக்க போகிறோம். நல்லா கொலையாக வெந்துடும். நம்ம கூட்டு மாதிரி வச்சுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அந்த காயை வந்து நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். நல்லா அழகாக வெட்டிட்டோம். இதை வந்து இன்னுமே குக்கரில் பாசிப்பருப்பு போட்டு அதில் இதையும் போட்டு நம்ம நல்லா வேக வைக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து பப்பாளி காயில் கூட்டு வைக்க போகிறோம். பப்பாளி காயை புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதில் ஒரு கூட்டு வைப்போம். புளிக்குழம்புக்கு தொடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பப்பாளி காயில் பாதி தான் வெட்டியிருக்கேன், நல்ல பெரிய காய். இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு போடுவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுவோம். தக்காளி 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து ஒரு 4 மிளகா கீறி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், தேவைக்கு உப்பு. இது எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறோம். உப்பு வந்து நம்ம எப்பயும் நிறையா போட்டுறக்கூடாது. தண்ணி மட்டும் கொஞ்சம் இந்த காய் முங்குற அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ரொம்ப ஊற்றிட்டோம்னா நமக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். இது வந்து நம்ம புளிக்குழம்புக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு தான். கொஞ்சம் கிண்டி விட்டுக்குருவோம். அப்புறம் இந்த பருப்பு கொஞ்சம் அடியில் போகும். ஒரு 2 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம 2 விசில் வைக்கணும். வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கேஸ் போகிற அளவுக்கு விட்டுறணும். அதுக்கப்புறந்தே நம்ம திறக்கணும். பப்பாளி காயும் பாசிப்பருப்பும் போட்டு வச்சுருக்கோம். 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்து போச்சு. காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாயே போதும், ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த காயோடு வந்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த கொஞ்சம் தண்ணி எனக்கா இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு ஆறுன உடனே நல்லா கட்டியாக காயோடு ஒட்டிக்கிறோம். நம்ம இதுக்கு மேலே கட்டியாக வச்சோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது, பொழு பொழுன்னு ஆயிரும். இப்போ இந்த காயெல்லாம் வந்து நல்லா தைலமாக குழஞ்சிருக்கும். அத்தி கையை வச்சாலே குழஞ்சி போகுது. நம்ம இதுக்கு மேலே கிண்டுனோம்னா ரொம்ப களி மாதிரி ஆயிரும். இப்போ தாளிச்சுக்கிறோம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். கடுகு போட்டுக்கிறோம். கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிறோம். இது நல்லா வெடித்து வரட்டும்.
கடுகு உளுந்து நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம சீரகம் போடுவோம். இப்போ நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுவோம். இது நல்லா ஒரு பொன்னிறத்துக்கு நல்லா வெந்து வரணும் வெங்காயம். அப்போ தான் நல்லா நமக்கு மணமாக இருக்கும். இப்போ நல்லா பொன்னிறத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காயை தூக்கி இதில் ஊற்றுவோம். பப்பாளிக்காய் கூட்டு வந்து எல்லா குழம்புக்குமே சாப்பிட்லாம். நம்ம எந்த குழம்பா இருந்தால் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக புளிக்குழம்புகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சவுசவுக்காய் கூட்டு எப்படி இருக்குமோ அதே போல் தான் இது இருக்கும். பச்சை மிளகாய் போடலைன்னா நம்ம வந்து தனி மிளகாய் பொடி போடலாம். அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்குவோம். தனி மிளகாய் பொடி நம்ம போடும்போது கலர் வந்து கொஞ்சம் சிவப்பு கலராக தெரியும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இருக்காது. ருசிலாம் ஒன்றும் மாறாது. நமக்கு இந்த மஞ்சள் கணக்காக இருக்கிற கூட்டு வந்து நம்ம மிளகாய் பொடி போட்டோம்னா கலர் கொஞ்சம் சிவப்பு கலர் ஆயிரும். சூப்பராக இருக்கும். இதை எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் உதக்காயாக இருந்துச்சுன்னா நம்ம கடிச்சே சாப்பிட்றலாம். நல்லா தேங்காய் சில்லு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இது ரொம்ப பிஞ்சியாக இருக்கிறதுனால நான் வந்து கூட்டாக வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்களும் பப்பாளிக்காய் கிடச்சிச்சின்னா சாப்பிடுங்க. வச்சு காய் பொரித்து இந்த மாதிரி சாப்பிட்லாம். வத்தல் கிள்ளி போட்டு தாளித்து சாப்பிட்லாம். இது வந்து நம்ம புளிக்குழம்பு தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட்டு வச்சும் சாப்பிட்லாம். பொரியலும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க.